குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் உரைநடை பகுதியாக பாடப்பகுதியானது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உரைநடை பகுதியில் என்ன பாடத்தலைப்பானது கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் தமிழரின் கப்பற்கலை. பாடத்தலைப்பானது தமிழரின் கப்பற்கலை. நம்ம முன் வகுப்பில் கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல் என்பது அந்த காலத்தில் தமிழர்களுடைய கடல்வழி பயணமாக எப்படி சென்றார்கள், அந்த களமானது கரை நோக்கி வருவதற்குரிய அமைப்பாக கலங்கரை விளக்கமானது அமைக்கப்பட்டிருந்தது என்பதை பற்றியெல்லாம் முன் வகுப்பிலே படித்திருந்தோம். இந்த பாடப்பகுதியில் தமிழனுடைய கப்பற்கலை, இந்த கப்பலானது எப்படி கலை நுணுக்கத்தோடு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த பாடப்பகுதியிலே நமக்கு அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதியை பற்றி வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. தலைப்பானது தமிழரின் கப்பற்கலை. பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெருவிருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் என 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும். இங்கே பொதுவாக பயணம் என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. தரைவழி என்பது நிலவழி பயணம், நீர்வழி கடலிலே பயணம் செய்வது, வான்வழி என்பது ஆகாயம் விமானமாக அமைக்கப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் நீர்வழி பயணமும் தரைவழி பயணம் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருந்தது. வானூர்திகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி தான் இந்த வான்வழி பயணம் அமைக்கப்பட்டது. இந்த கடலில் செல்லக்கூடிய கப்பலானது எப்படி உருவாக்கப்பட வேண்டும்? நீண்ட தூர பயணம் என்பதனால் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது கப்பலானது கடலிலே மிதந்து கொண்டே தான் நீரிலே இருக்கும். கப்பலானது மரத்தால் செய்யப்பட்ட அமைப்பு. அந்த மரமானது நீரிலே இருந்தால் ஊறி போய் என்ன செஞ்சிடும், ஒரு மாதிரி தெரலாம் இதாகிடும், பிசிஞ்சிடும். அப்படி உருவாகாமல் இருப்பதற்காக எப்படியெல்லாம் கப்பலை அமைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி விளக்கம்தான் இந்த நம் பாடப்பகுதியிலே கொடுக்கப்பட்ட அமைப்பு. அந்த பகுதியாகத்தான் இப்பொழுது நான் பாடப்பகுதியிலே பார்க்க போகின்றோம். படகு என்பது வேறு, கப்பல் என்பது வேறு. கடலிலே நீண்ட தூரம் செல்வதற்கு பயணப்படக்கூடிய அமைப்பானது கப்பல். குறுகிய தொலைவிற்கு ஒரு குறைந்த அளவிலே சென்று மீன் பிடிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது படகு. அதற்குரிய வேறு பெயர்களாகவும் கப்பலுக்குரிய வேறு பெயர்களாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் தமிழர்களுடைய கப்பற்கலையில் எவ்வளவு சிறந்திருக்கிறார்கள்! ஆங்கிலேயரை விட தமிழர்களுடைய அறிவு நுணுக்கம், தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வுகளாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மாணவர்களே, இந்த பகுதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? வெறும் கட்டை, மரக்கட்டை, மரங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறது போல் ஒரு தோற்றம். கடலிலே கப்பல் மிதந்து செல்வது போன்ற அமைப்பு. இதுதான் கப்பல் கட்டக்கூடிய இடமாக. இந்த கப்பல் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் வைத்து உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல்
முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இங்கே மரபு தொடர்ச்சி என்பது, மரபு என்பது முன்னோர்கள் வழி வழியாக என்ன செயல்களை பின்பற்றினார்களோ அதை நாமும் பின்பற்றி கொண்டு வருகின்றோம். அதுதான் இங்கே மரபு தொடர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. மரத்தால் உருவாக்கப்பட்ட கப்பலினுடைய அமைப்பாக குழந்தைகள் மழை நின்றவுடனே, மழை நீர் தேங்கி நின்றால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும்போது என்ன செய்வார்கள்? காகிதத்தை எடுத்து கப்பல் போல் செய்து அதில் விட்டு மகிழ்வார்கள். அப்படியாக இங்கே மரபு தொடர்ச்சி இதனுடைய விளக்கமாக சொல்லப்படுகின்றது. இது போக தமிழர்கள் கப்பல் கற்றல் கலையில் சிறந்திருந்தன என்பதையும் அழகாக முற்கால இலக்கியங்கள் சான்றாக உள்ளன என்பதை பற்றி தொல்காப்பியமான அந்த இலக்கண நூலானது குறிப்பிடுகின்றது. இங்கே முன்னீர் வழக்கம் என்பது, இங்கே முன்னீர் என்பது கடல் நீரை குறிக்கின்றது. கடலிலே பயணம் செய்த தமிழருடைய தொழில்நுட்ப துறையும் வணிக துறையிலும் எப்படி இருந்தது என்பதை பற்றி அழகாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. திருக்குறளிலே அழகாக சொல்லப்படுகின்றது, கடலோடாட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடாட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. இந்த பட்டினப்பாலை என்பது சங்க இலக்கியங்களில் ஒன்றான பத்துப்பாட்டு என்ற அமைப்பிலே கொடுக்கப்பட்டது. வள்ளுவர் கூட தன் திருக்குறளிலே இவ்வாறாக குறிப்பிட்டுள்ள பெரிய பெரிய கப்பல்கள் இருந்தது என்பதை பற்றியும் சான்றாக சொல்லுகின்றார். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதியும் செய்யப்பட்டன. அப்போ வணிக நிலை தமிழர்கள் எவ்வாறு செய்திருக்கின்றனர், அது எவ்வாறு கடல் வழியாக சென்று வாணிபம் செய்திருக்கின்றன என்பதை பற்றியும் அழகாக பட்டினப்பாலை என்ற பத்துப்பாட்டு சங்க இலக்கியங்கள் ஒன்றான அந்த நூலிலே கூட குறிப்பிடப்படுகின்றது. இந்த கவின்மிகு கப்பல் என்ற செயல் பகுதியில் கூட அழகாக கொடுக்கப்பட்ட அந்த பாடல் வரியை கூட அகநானூறிலே எடுத்துரைக்கின்றது. எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான அகநானூறு. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே 10 என்னும் நூலும் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகிறது. களம் என்பது கப்பல், வங்கம் என்பதும் கப்பல்தான். சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். முற்காலத்தில் நீர்வழி பயண தொடக்கம் எப்படி நடந்தது என்பதை பற்றி இங்கே விளக்குகின்றது. நீர்வழி பயண தொடக்கம் நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். நீரில் மிதக்கும் பொருள்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்கத் தொடங்கினான். மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. தமிழர்களின் நுட்பக்கலை எவ்வாறு சிறந்திருக்கிறது! ஒரு அபூர்வமான ஒரு செயலாக அவனுடைய பழங்கால மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன?
நீரில் மிதக்கும் ஒரு இலை மீது ஒரு சிறு மீனோ அல்லது தவளையோ அல்லது சிறு பூச்சிகளோ என்ன செய்கின்றது, மிதந்து போகும் பொழுது தானும் அதில் மிதக்கக்கூடிய பொருளை வைத்து பயணம் செய்தால் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து அதற்குரிய என்ன விளைவு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு மரங்கள், மிதக்கக்கூடிய மரங்களை எளிதான உறுதியாக இருக்கணும், எளிதாகவும் இருக்கணும், மிதக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட தன்மையுடைய மரங்களை கண்டெடுத்து அதற்குரிய அமைப்பாக உள்பகுதியை நன்றாக குடைந்து ஒரு வளைவாக தோணி என்ற அமைப்பிலே உருவாக்கி அதிலே சிறு சிறு தொலைவு வரைக்கும் சென்று பார்த்திருக்கிறான். அதன் மூலமாகத்தான் பெரிய கப்பல் உருவாக்கப்பட்டு ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்வதற்கோ அல்லது வாணிகம் செய்வதற்கோ தெரிந்து வைத்திருக்கின்றான். அந்த கப்பலானது எவ்வாறு கட்டப்பட்டது, அவருடைய கட்டக்கூடிய கட்டுமான திறன் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம். முதலிலே தமிழர்கள் என்ன செய்தார்கள், கடலிலே பிரயாணம் செய்வதற்கு கொஞ்சம் ஒரு குறைந்த தூர அளவிலே தன் பயணத்தை நடத்தி காட்டியிருக்கிறான். எதன் மூலமாக அந்த மரத்தை குடைந்து தோணியாக பயன்படுத்தி, அதுக்கு தோணி தோண்டப்பட்டவை என்பதால் தோணி என்று அழைக்கப்பட்டது. அதற்குரிய வேறு பெயர்களெல்லாம் என்னவென்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். அடுத்ததாக பெரிய அளவிலே களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை, இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். எவ்வாறெல்லாம் தமிழர்கள் சிறந்திருக்கிறார்கள் என்பதை அறிவுத்திறனோடு செயல்பட்டிருக்கிறார் என்பதை பற்றியும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகருகிறது. கப்பலிலே மணி எடுத்துக்கொண்டே செல்வதற்குரிய அமைப்பாக பெரிய மணி செய்து அதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது எந்த சோழர்களாம், பிற்கால சோழர்களாகிய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனுடைய பெரிய கப்பற்படையை கொண்டு அவர்கள் அரச அளவிலே சிறந்திருக்கிறார்கள் என்பதை கூறுகின்றது. பகருகிறது என்றால் சொல்லுகின்றது அல்லது கூறுகின்றது என்பதற்குரிய அர்த்தமாக. கப்பல் கட்டும் கலையை எவ்வளவு அழகாக குறிப்பிடுகின்றால், அந்த கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்று அழைப்பர். அதை மணிமேகலை என்ற ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டான இரட்டை காப்பியங்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்ற சிலப்பதிகாரத்திற்கு அடுத்தபடியாக மணிமேகலை என்ற நூல், அந்த நூலிலே காதையில் குறிப்பிடப்படுகிறது, களஞ்சை கம்மியர் வருகன கூ ஈ என்று. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனைத்தான் களஞ்சை கம்மியர் வருகன கூ ஈ என்று மணிமேகலை அடியால் அறியலாம். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருப்பதால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு முழம் என்னும் நீற்றல் அளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை,
குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. தமிழர்கள் கணக்கெடுப்பதிலும் மரங்களை ஆராய்ந்தறிந்து அது இதற்கு தேவை, இதற்கு தேவையற்றது என்று பிரித்து பார்ப்பதிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றனர். நீளம், அகலம், உயரம் இவற்றெல்லாம் சரிவர கணக்கிட்டு எடுத்திருக்கிறார்கள் என்றால் அக்காலத்திலேயே நீட்டளவை, மூத்தளவு என்ற அந்த அளவை கணக்கில் கூட சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றனர். தச்சு மூலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். அதே போல் மரங்களிலும் இந்தந்த மரம் இதற்கு தேவை, இப்படிப்பட்ட மரங்களை இதை பயன்படுத்தினால் இது சரியாக வரும் என்பது ஆராய்ந்தறிந்து பயன்படுத்தி உள்ளனர் என்பதை பற்றியும் அழகாக இதில் தெரிந்து கொள்ளலாம். நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிகின்றனர். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களாகும். சுழியுள்ள மரங்கள் என்பது இந்த மரம் அப்படி படற்படலாம் விட்டு விட்டு போகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அது சுழி என்ற மரம் என்று சொல்வார்கள். யானை, குதிரை, அன்னம் இவற்றின் மூலமாக இவற்றினுடைய உருவங்கள் அமைப்பிலே முக வடிவம் இருக்கலையா, அந்த முகவடித்தை கொண்டு அந்த போட்டினுடைய முகப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் போனோம் அப்படின்னா ஏரியில் போட் போகுது இல்லையா, அந்த போட்டில் பார்த்திங்கன்னா அந்த முக அமைப்பு பெரும்பாலும் அன்னத்தினுடைய அமைப்பு அதிகப்படியாக இருக்க மாதிரி இருக்கும். அதற்கு என்ன சொல்கின்றார்கள்? கரிமுக அம்பி. கரி என்றால் யானை. யானைக்குரிய வேறு பேர்கள் கரி, பிடி, வேலம் என்று சொல்வார்கள். பரி என்பது குதிரை, கரி என்பது யானை. இவ்வாறெல்லாம் குறிப்பிடப்படக்கூடிய அந்த இலக்கிய சொற்களிலே சிறந்து இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த பகுதியிலே காணலாம். மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடொன்று இணைக்கும்போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்தினால் ஆன ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். எவ்வளோ ஒரு நுணுக்கமான செயலாக இங்கே செயல்படுத்தியுள்ளனர். சுண்ணாம்பையும் சன்னலையும் அரைத்து அதில் அடிப்பகுதியில் கலந்து எண்ணெய் கலந்து பூசிவிட்டால் தண்ணீரிலே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த மரக்கட்டையானது மிதந்து கொண்டிருக்கும். அந்த கட்டையும் ஊறி போகும் இல்லையா, தண்ணியில் கிடந்துட்டே தான் ஊறி பெருசாக இதாகிடும். அது மாதிரி இருந்தால் என்ன செஞ்சிடும், உடஞ்சி ரெண்டாக பிளந்து விடும். அப்படியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த சுண்ணாம்பையும் சன்னையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து அடியிலே பூசியிருக்கு, கப்பலின் அடியிலே. இதனால் கப்பல் பழுதறியாமல்லாம் சேதாரம் ஆகாமல் நெடுங்காலத்திற்கு உழைத்தது. இதை கூட சிறப்பாக கூறியிருக்கின்ற அந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி அதனை ஆணிகளை இரும்பு ஆணிகள் வச்சு அடித்தா துருப்பிடிக்கும் என்பதற்காக மரக்கட்டைகளே குட்டி குட்டி கட்டையாக இப்பொழுதெல்லாம் கதவு செய்யும் பொழுது ஆசாரிகள் தச்சு வேலை பார்க்குறவங்க, ஆசாரி வீட்டு வேலை பார்க்குறாங்கன்னா, புது வீடு ஏதாவது பார்க்குறாங்கன்னா நீங்கள் கூட கவனிச்சிருக்கலாம், சின்ன சின்ன மர சக்கைகளாக வச்சுருப்பாங்க. அந்த மரத்துகளை ஒன்றா இணைக்கும் பொழுது அந்த சக்கையை வச்சு அரைஞ்சி இது பண்ணிக்குவாங்க, அது இறுக்கமாக நின்றுக்கும். அப்படிப்பட்ட செயல் நுணுக்கமாக அந்த காலத்திலே தமிழர்கள் செய்திருக்கிறார் என்பது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழர்களின் கட்டுமான பணித்திறன் தெளிவாக நமக்கு தெரிகின்றது. ஆங்கிலேயர் பாராட்டி கூறும் அளவிற்கு தமிழர்களுடைய கப்பல் கட்டும் திறனை பற்றி வியந்துதான் பார்க்க வேண்டும். கப்பலில் பாய்மர கப்பல்கள் பற்றிய விளக்கமாக, காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. ஆஞ்சான் கயிறு,
தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. பரிபாடல் என்பது சங்க இலக்கியங்களில் ஒரு நூலாக குறிப்பிடப்படுவது. கப்பல் கட்டுவதற்குரிய பொருள்கள் என்னென்னவெல்லாம், அது எப்படிப்பட்ட வகையாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கப்பலின் உறுப்புகள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரமாகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். எப்படி ஒவ்வொரு உயிருடைய உறுப்புகள் அமைந்துள்ளது, அந்த உறுப்புகளாகியது என்னென்ன செயல்களை செய்கின்றன என்பது பற்றியதாக இங்கே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்குரிய உறுப்புகளாக அமைக்கப்பட்டிருக்கும் அல்லவா. அதை போல கப்பலின் உறுப்புகள் என்று சொல்லப்பட்ட 7 உறுப்புகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் என்பவை கப்பலின் உறுப்புகளாக சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செயல்படுத்துவதற்குரிய செயலாக இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த கப்பலோட்டியை கூட எப்படி அழைக்கின்றனர்? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி இந்த பல பெயர்களால் அழைக்கக்கூடிய சிறப்பு வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளனர் தமிழர்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது. கப்பலை செலுத்தும் முறையாக காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இந்த உண்மையை கூட புறப்பாடல் அலிகளிலே இந்த வெண்ணிக்குயத்தியார் என்ற புலவர் குறிப்பிடுகின்றார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. வழி என்பது இங்கே காற்று, நாவாய் என்பது கப்பல், முன்னீர் கடலிலே. எவ்வளோ அழகாக பாடலை கொண்டு வந்துள்ளார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறப்பாடல் அடிகளிலே வெண்ணிக்குயத்தியார் என்ற புலவரானவர் குறிப்பிடுகின்றார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பற்றறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல்நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். தமிழர்கள் முற்காலத்தில் இயற்கை சீற்றமாகிய கடல் கொந்தளிப்பு, அந்த பொங்கும் காலம் என்று குறிப்பிட்டிருந்ததல்லவா, அதுதான் இயற்கை சீற்றமாகிய கடல் கொந்தளிப்பு. புயல், மழை போன்ற நிலைகளெல்லாம் அந்த கோள்களின் நிலையை வைத்து கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் கப்பல்களை செலுத்தியிருக்கின்றனர். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த செயல்களாக தமிழர்கள் சிறந்திருக்கின்றனர். கப்பல் சென்று திரும்பி இரவு நேரம் வரும்பொழுதோ அல்லது மற்ற கப்பல்கள் வரும்பொழுதோ அதற்கு அந்த கரை தெரியாத தவிக்கின்ற சில சூழ்நிலைகளாக இருந்தாலும்
அதுக்கு கலங்கரை விளக்கம் என்று அமைக்கப்பட்டிருந்தது. களம் என்பது கப்பல், கரை என்பது அழைத்தல், விளக்கு, விளக்கம் என்பது அந்த விளக்கு வைத்திருக்கும் அந்த ஒளியை நோக்கி களமானது கரையை வந்தடையும் என்பதற்காகத்தான் அந்த கலங்கரை விளக்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதை முன் பாடப்பகுதியிலே நாம் கலங்கரை விளக்கம் பற்றி பார்த்திருந்தோம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் ஆகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இஃது அமைக்கப்படும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் என சொல்லப்பட்டது. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை கலந்தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்கும் என்று புறநானூறு அழகாக குறிப்பிடுகின்றது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல் பெரிதும் பயன்பட்டது. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றிச் செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும். நீண்ட தூரம் பயணம் செல்வதற்குரிய அமைப்பாக ஆமைகள் வழிகாட்டியாக கூட அமைந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது. கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. மாணவர்களே, தமிழர்களுடைய பண்பாட்டு கலைகளாக இருந்தாலும் அவருடைய வாணிப திறனாக இருந்தாலும் ஆட்சி செய்யக்கூடிய முறைகளாக இருந்தாலும் மிகவும் பெருமையுடையதாக போற்றத்தக்கதற்குரியதாகவும் அவருடைய செயல்கள் எல்லாம் நிறைந்திருந்திருக்கின்றன என்பதை பற்றி இந்த இலக்கியங்கள் வாயிலாகவும் பாடங்கள் வாயிலாகவும் நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய பழந்தமிழுடைய செயல்கள் எல்லாம் பறைசாற்றும் அளவிற்கு வழி வழியாக நடந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.